சத்யா பேசுகிறேன். கொஞ்சம் வருஷமாக சரி மனுஷனோட வேல்யூ எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. யார்கிட்ட போனாலும் என்ன பேசினாலும் எடுத்தோன்னே என்ன பார்க்குறாங்க, சொந்த வீடா வாடகை வீடா, கழுத்தில் எவ்வளோ நகை செயின் போட்டிருக்கா, இயரிங்ஸ் என்ன போட்டிருக்காங்க, என்ன சாரி, எடுத்தோன்னே இந்த பொசிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதை எவ்வளோ வெல்த் அவங்க வச்சுருக்காங்க, எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க, ஆக்சசரிஸ், ஆனால் மற்ற மெட்டீரியலிஸ்டிக் பொருள் எவ்வளோ வச்சுருக்காங்க, இதான் பார்க்குறாங்க. மனுஷனோட வேல்யூஸை பார்க்க மாட்டுறாங்க. என்ன மாதிரி கஷ்டம் ஜனங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை, அவன் என்ன மாதிரி கஷ்டத்தை அவன் அனுபவிக்கிறான் வாழ்க்கையில். காத்தால் போயிட்டு வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே என்ன மாதிரிலாம் கஷ்டப்படுறான் அவன் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு. இதெல்லாம் அவங்க அதை பற்றி பேசலை. எவ்வளோ காசு இருக்கா, எவ்வளோ பங்களா இருக்கா, கார் இருக்கா, சொத்து இருக்கான்னு பேசுகிறாங்க. இப்படியே வாழ்க்கை போயிருந்ததுனாக்கா அப்போ எப்போ தான் நீங்கள் ஜனங்க மதிக்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க ஜனங்களை மதிக்க கற்றுக்கோங்க. காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும், சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் மனுஷனை சம்பாதிக்க முடியாதுங்க. காலங்காத்த ஏந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா பக்கத்து வீட்டில் அவங்கள பார்க்கணும், எதிர் வீட்டில் பார்க்கணும், அன்பாக பேசணும், அன்பாக பேச கற்றுக்கணும். இன்றைக்கி நீங்கள் சொத்து இருக்குன்னா நாளைக்கு ஒரே செகண்டில் அந்த சொத்து கூட போயிடலாம். ஒரு செகண்ட் தான் எல்லாத்துக்கும். அன்பாக பேச கற்றுக்கோங்க. யாரையும் டவுன் கீழே தரமாக பார்க்காதீங்க. எல்லாருக்கிட்ட அன்பாக இருங்க. மனசில் ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று வார்த்தை பேசுகிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. சத்தியமாக இருக்கக்கூடாது. ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து அப்படிலாம் இருக்காதுங்க. மனசார பேசினா மனசார பேசுங்க. சிரிக்கும் போது சரி, ஹார்ட்லேருந்து கீழேருந்து சரிங்க. அதான் யூ ஹேவ் டு ஸ்மைல் வித் ஃப்ரம் யுவர் ஹார்ட், நாட் ஃப்ரம் ஹியர். ஓகே, அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்மைலே இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு மற்றவங்கள தப்பாக பேசாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி பரவாயில்ல, அதை ஏற்றுக்கிற அந்த கரேஜ் கூட கேட்கணும் நீங்கள் ஆண்டவன்கிட்ட. எப்பவுமே ஆண்டவன்கிட்ட போயிட்டு நீங்கள் சொத்து கூட, காசு கூட, இது கூட, அது கூட கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டார். அள்ளி கொடுத்தாலும் நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ண போகிறீங்க உங்களுக்கும் தெரியாது. சரிங்களா? முதல்ல ஆண்டவன் என்ன கேட்கணும், ஹெல்த்து நல்லா கொடுத்தா தான் மற்ற பொருள்லாம் சேர்ந்து எல்லாம் நல்லா வரும். ஓகே, ஸோ தயவு செஞ்சு கோயிலுக்கு போனீங்கன்னா கூட சரி, எங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு வேண்டாதீங்க. சொசைட்டி நல்லா இருக்கணும், அதுக்கு முன்னே ஃபேமிலி வரும். ஃபேமிலி நல்லா இருக்கணும், வேணிக்கும் தப்பே கிடையாது. சரிங்களா? நான் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். ஹெல்த்து தான் முன்னாடி ப்ரையாரிட்டி. ஹெல்த்து நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, டேக் கேர். See you the next video. Till then, Satya signing off. Do take care. Bye.